ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் இந்த காலை வேளையில் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியிலே செய்வாராக. ஆமென், ஆமென். பாட்டுவத்திலே எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவரே, என்னை சந்திக்க வந்திடுவார் என்ற பாடலை யாவும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவார். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமென். இயேசு போதும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி முன் செல்லவே, உலகமும் மாம்சமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. ஆமென். உலகமும் மாம்சமும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் பள்ளத்தாக்கை காத்திடுவார், ஆத்துமாவை மரண பள்ளத்தாக்கை காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி தாரிட்டாலும், மனிதன் என்னை தாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில இயேசு எனக்கு போதும் என்று சொல்ல முடியும்? ஆமென், ஆமென். இயேசு எனக்கு போதும் வாழ்வில்
என்னுடைய தாழ்வில் என்னை உயர்த்தின தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். நான் சோர்ந்து நிற்கும் பொழுது, நான் கலங்கி நிற்கும் பொழுது, நான் வேதனையோடு இருக்கும் பொழுது என்னை தேற்றின தேவன் எனக்கு போதும். என்னை தேற்றின தேவன் என்னோடு கூட இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் என்று எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சொல்ல முடியும்? அக்கினி சூளையில போட்டாங்க, இயேசு இருந்தார். சிங்க கபியில போட்டாங்க, இயேசு இருந்தார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. ஆமென், ஆமென். என்னை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவேன். கடினமும் அறியாதும் காரியம் அறிந்திடுவேன். இந்த பாடலை யாவும் சேர்ந்து உட்கார்ந்து பாடலாம். என்னையை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவே. கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவாய். என்னையை கூப்பிடுவாய், மறுமொழி கொடுத்திடுவே. கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவார். சகல வியாதி வேதனையும் அகற்றி உன்னை குணப்படுத்தி. சகல வியாதி வேதனையும் அகற்றி உன்னை குணப்படுத்தி. ஆரோக்கிய வாழ்வு அளித்திடுவேனே உந்தன் பரிகாரியே. ஆரோக்கிய வாழ்வு அளித்திடுவேனே உந்தன் பரிகாரியே. என்னை கூப்பிடுவார், மறுமொழி கொடுத்திடுவே. கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவார். என்னை கூப்பிடுவார், உந்தன் துக்கம் மாற்றிடுவே. களிப்பின் தொனியும் எழும்பிடுமே. உந்தன் துக்கம் மாற்றிடுவே. களிப்பின் தொனியும் எழும்பிடுமே. துதியொலி கேட்கும், மகிழ்ச்சியும் தங்கும், உன்னை விடுவிப்பேனா. துதியொலி கேட்கும், மகிழ்ச்சியும் தங்கும், உன்னை விடுவிப்பேனா. என்னை கூப்பிடுவார், மறுமொழி கொடுத்திடுவே. கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவார். என்னை கூப்பிடுவாய். மேன்மையான வாக்குத்தத்தம், அருமையான வார்த்தைகளை. மேன்மையான வாக்குத்தத்தம், அருமையான வார்த்தைகளை நிறைவேற்றும் தேவன் நானே. அறிவாய் உனக்கு செவி கொடுப்பே. நிறைவேற்றும் தேவன் நானே. அறிவாய் உனக்கு செவி கொடுப்பே. என்னை கூப்பிடுவார், மறுமொழி கொடுத்திடுவே. கடினமும் அறியாததும் காரியம் அறிந்திடுவார். என்னை கூப்பிடுவார், மறுமொழி கொடுத்திடுவே. கடினமும் அறியா
கூடாததும் காரியம் அறிந்திடுவார். என்னையை கூப்பிடுவார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறேன், ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். ஆமென், ஆமென். இந்த பாடலை யாவும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். தண்ணீரை கடந்திடும் பொழுது உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. கடந்திடும் பொழுது உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. அக்கினியே சோதனை, அக்கினியே சோதனை ஒன்றும் செய்யாதே. அவைகளை மீதித்து ஜெயமே அடைவாய். அவைகளை மீதித்து ஜெயமே அடைவாய். உலகத்தில் இருப்பவர் உங்களில் இருப்பவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், வல்லவர், நல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர், நல்லவர், உன் பக்கமாயிரம் பேரும் உன்மேல் விழுந்தோம் தீங்கொன்றுமில்லை. உன் பக்கமாயிரம் பேரும் உன்மேல் விழுந்தோம் தீங்கொன்றுமில்லை. கண்களினால் காணுவாய், கண்களினால் காணுவாய். தேவன் துணையுனக்கே ஜெயதொடியோடு முன்னே செல்வாய். ஜெயதொடியோடு முன்னே செல்வாய். உலகத்தில் இருப்பவர் உங்களில் இருப்பவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், நல்லவர், நல்லவர். ஆமென். கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று வல்லமை உள்ள தேவன், பலமுள்ள தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் உன் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உள்ளத்திலே அந்த ஒரு உணர்தலோட, அந்த ஒரு டெடிகேஷனோட, அந்த ஒவ்வொரு வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக நம்முடைய இருதயத்திலேருந்து அப்படியே வெளியில் வரும்பொழுது அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தெரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி எதுவுமே இல்லை பிரியமானவர்களே. ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவரை தொழுது கொள்ளுவது, அவரை பாடும் பொழுது இருக்கிற மகிழ்ச்சி வேற உலகத்தில் எங்குமே இல்லை. அவரை துதிக்கும் போது இருக்கிற மகிழ்ச்சி வேற எங்கேயுமே கிடைக்காது. அப்படியாக ஆண்டவரே, என்னுடைய காரியங்களை அறிந்த தேவன், நான் சோர்ந்து போய் அப்படியே கீழே இறங்கி நிற்கிற இடத்துல என்னை தூக்கி ஊட்டி, நான் கண்ணீரோடு அழுது கொண்டு கதறிக்கொண்டு இருந்த நேரத்தில் என் கண்ணீரை துடைத்து, நான் வேதனையோடு என் ஜீவித்தை எப்படி கடந்து செல்வேன் என்று யோசித்த நாட்களிலே இப்படி கரம் என்னை பிடித்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நான் பலவீனமாய் இருந்த பொழுது, நான் கட்டுகளிலே இருந்த பொழுது என்னை தூக்கி எடுத்து, சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து, நாசம் மோசங்களிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீர், பாதாளத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தீர், எனக்கு நித்திய ஜீவனை தர
பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து இந்த காலை வேளையில என்னுடைய விண்ணப்பத்தை, என்னுடைய வேண்டுதலை உமக்கு நேராக செலுத்த கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் என் மேலே மனதுருகும் ஆண்டவரே. உமக்கு சித்தம் உண்டு ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில செய்ய நான் ஒண்ணுமாய் உம்மிடத்துல சப்மிட் பண்ணி உங்ககிட்ட நெருங்கி இருக்க ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு வழி நடத்தும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்கும் போது தேவன் செய்கிற தேவனா இருக்கிறார். கேட்கலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சொஸ்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். சித்தம் உண்டு சொஸ்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே,
உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா 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 ஒரு வார்த்தை சொன்னால் போதும் மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா அவரால் கூடும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை nothing is impossible with them அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை மரித்து போன அந்த சரீரத்துக்கு ஜீவன் கொடுத்த தேவன் அப்படிப்பட்ட தேவனுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது உன்னோட கூட இருக்கும் பொழுது என்ன கவலை என்ன கவலை ஏன் கண்ணீர் ஏன் வேதனை என் மெய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகளே கிடையாது குறைகளே கிடையாது எல்லாரும் வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மையப்படுத்துமா என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற பொழுது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற பொழுது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமோ நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல்
மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாறையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாறையிலே எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கும் மொழி அல்லவா எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கும் மொழி அல்லவா என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றும் இன்பம் அல்லவா எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கும் மொழி அல்லவா எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கும் மொழி அல்லவா மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? எல்லாரும் சேர்ந்து இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது இயேசு என் வாழ்விலே குறைகள் என்பது எங்கும் இன்பம் எங்கும் ஒளி இயேசுனுடைய வாழ்க்கையில் இருப்பார் என்றால் there is always light, there is always joy in your life. இந்த காலை வேளையில இயேசுனுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? அந்த இடத்துல வெளிச்சம் வரும்பொழுது அந்த இடத்துல வெளிச்சம் வரும்பொழுது உனக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷமானது உனக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷமானது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கண்டு வெளிப்படுத்துவோமா அந்த காலை வேளையில? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இருளான வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுகிற தேவன், வெளிச்சமாக மாற்றுகிற தேவன், ஜீவனுள்ள தேவன் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உலகத்தின் ஆட்களிலிருந்து சொல்லலாமா? உலகத்தின் ஆட்களிலிருந்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. பரம எருசலமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திருதே. அமே பரம எருசலமே பரலோகம் மணவாட்டியா அழகாக ஜொலித்திருதே. ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலமே கோடி தன் குஞ்சுகளை ஏக்கத்தின் குரல் கேட்டே. எருசலமே கொடித்த குஞ்சுகளை ஏக்கத்தின் துடித்திடும் பாசம் கண்டே. தாவரமாய் சீக்கிரமானே கனிவான எருசலமே, கனிவான எருசலமே, கனிவான எருசலமே,
ஜொலித்திடுவே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை. உன்னுடைய வாழ்க்கையில அவர் வீற்றிருந்து உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வீற்றிருந்து உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். What are the trials and tribulations you are going through in your life? எப்படிப்பட்ட கஷ்டமான காரியங்களை கடந்து கொண்டு போகிறாய் என்று உன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் உன்னுடைய ஜீவியத்தை அறிந்த தேவன். ஒருவேளை மனுஷர்கள் உன்னுடைய வாழ்க்கையை காணாம இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம், உணராம இருக்கலாம், புரிந்து கொள்ளாம இருக்கலாம், சந்தேகப்படலாம், எல்லாம் இருக்கலாம். பட் ஆனா ஆண்டவர் பார்க்கின்ற அந்த பார்வையானது, அந்த பார்வையானது இட்ஸ் வெரி ட்ரூ, இட்ஸ் வெரி ட்ரூ அண்ட் இட்ஸ் வெரி கிளியர், அண்ட் இட்ஸ் வெரி கிளியர். அவருடைய பார்வையானது உன்னை நோக்கி பார்க்கும் பொழுது அது ரொம்ப கிளியரா இருக்கு. எப்படிப்பட்ட பார்வை, எப்படிப்பட்ட பார்வை, எப்படிப்பட்ட பார்வை, எப்படிப்பட்ட பார்வை. உண்மையாகவே உண்மையாகவே இருக்கின்ற இடத்துல ஒருவேளை உட்கார்ந்து இருந்தா பரவாயில்ல, நின்று கொண்டிருந்தா பரவாயில்ல, முழங்காலில் இருந்தாலும் பரவாயில்ல, எது உங்களுக்கு சௌகரியமோ அதை செய்து கொள்ளுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை யோசிக்கும் பொழுது, அவரை சிந்திக்கும் பொழுது, தேவன் இந்த காலை வேளையில என்னை ஆவியின் வரங்களால நிரப்புவார். என்னை நிரப்பும் பொழுது என்னுடைய கட்டுகள், என்னுடைய வேதனைகள் எல்லாம் நீங்கி போகும் என்று அந்த விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில கடந்து வருவாய் என்றால் அதை மாற்றுகிற தேவன் உன் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து மண்ணாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. 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 நரம்புகள் உண்டாகட்டும், சிந்தை உண்டாகட்டும், நரம்புகள் உண்டாகட்டும், ஆமென், சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. ஆமென். ஐயா அசைவாடு,
அசைவாடும் ஆவியான தேவா. சாதைகள் உண்டாகட்டும், உம் வசனம் உருவாகட்டும். சாதைகள் உண்டாகட்டும், உம் வசனம் உருவாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் உண்டாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும், நரம்புகள் உண்டாகட்டும். உம் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும். எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆண்டவரே. ஆவியான தேவா. Thank you Holy Spirit. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய உணர்த்துதலுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய உணர்த்துதல் என்னுடைய வாழ்க்கையில வருவதற்காக நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஜீசஸ். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வாய் தரங்க. வாய் தரங்க. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Open your mouth, please. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord.
அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஆண்டவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. ஆமென். அவருடைய தயவு பெரியது. அவருடைய தயவு இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. Without him we cannot do anything. We cannot do anything. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமா ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு என்னுடைய வாழ்க்கையில இருக்கும்பொழுது, என்னுடைய வாழ்க்கையில இருக்கும்பொழுது என்ன வந்தாலும் எது வந்தாலும் எங்களால் மேற்கொண்டு போக முடியும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் இருக்கும்பொழுது எங்களால் மேற்கொண்டு போக முடியும். அமைதியான நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை கண்ணோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில வாரும் என்று, என்னுடைய வாழ்க்கையில வாரும் என்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அமைதியான நேரத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரம். உன்னிடமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, உவநிலமாக இருந்த என்னை விளை நில
துதி ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம் உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே சொந்தமாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே சொந்தமாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் தாங்கி தயவாய் பாடுவேன் நன்றி தாங்கி தயவாய் பாடுவேன் நன்றி தாங்கி தயவாய் பாடுவேன் நன்றி இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமே துதிக்கிறோமே துதிக்கிறோமே துதிக்கிற ஆண்டவரே துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற எங்கள் தெய்வமே எங்கள் மத்தியிலே உலாவி எங்களை உயிர்ப்பிப்பதற்காய் நன்றி அப்பா உம்மை துதித்து ஆராதிக்கும்படியாக தந்த கிருபைக்காய் நன்றி தொடர்ந்து ஆராதனை நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சரி, சங்கீதம் 12 மாறி மாறி வாசிக்கலாம். பக்கம் 676 சங்கீதம் 12. ரட்சியும் கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்று போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரையில் குறைந்திருக்கிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீரியர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்வீராக. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மனுபத்தில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் சுற்றி தீவார்கள். உட்காரலாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீத பகுதியை வாசிப்பதற்கு ஒரு வாரம் முன்னாலே சொல்கிறோம். தயவுசெய்து ஆப்சண்ட் போடுறீங்கன்னாக்கா முந்தின நாளோ இல்லை காலையிலையோ சொன்னால் நலமாக இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் சங்கீதம் சிஸ்டர் ஆனி சிஸ்டர் சங்கீதம் 13 வாசிப்பார்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விளக்கம் சொல்வதற்கு நேரம் இல்லை, ஆகையினால் பர்த்டேக்கு போகலாம். 17ஆம் தேதி இன்று மிஸ் மாலினி மர்லின் அவர்களுக்கு பர்த்டே. 20ஆம் தேதி பேபி ஒலிவியா ஷாரன் பிரதாப் அவர்களுக்கு பர்த்டே. 21ஆம் தேதி சிஸ்டர் வனிதா வாஸ் அவர்களுக்கு பர்த்டே. இன்று தேர்ட் சண்டே இருக்கனால மாலை 6 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. சாட்சி சொல்லுவர்கள் விசேஷ பாடல் பாடுகிறவர்கள் தாராளமாய் வந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க தாளந்துகளையும் நன்மைகளையும் அதிசயங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வழக்கம் போல் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடக்கும். சண்டே கிளாஸுக்கு பிள்ளைகளை அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். தாய்மார்கள் பெற்றோர்களுக்காக நன்றி. யூத் மீட்டிங்க்கு பிள்ளைகளை கம்பல்சரி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடு
நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. தேங்க்யூம்மா. God bless you. ஆராதனை முடிந்த உடனே ஒரிசாவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தார்கள். அதனுடைய ஸ்லைடு கொஞ்ச நேரம் போடுவாங்க. பார்க்கணுன்னு இருக்கவங்க பாருங்கள். உங்களை எல்லாருடைய பங்கும் ஜபமும் அதில் கலந்துருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இன்று பர்த்டே காண்ற மாலினியை ஆசீர்வதிங்க. அவளை எதிர்காலத்தை நீ பொறுப்பெடுத்து ஆசீர்வாதமாய் மாற்றித்தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒலிவியாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தையை ஆசீர்வதிங்க, நல்லா படிக்க ஞானத்தை தாங்க, நல்ல பலத்தையும் சுகத்தையும் தாங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம். வனிதா சிஸ்டரை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கிருபையினால் மூடி மறைத்து கொள்ளுங்க. குடும்பத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து ஊழியத்திலும் கலந்து கொண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தயவுக்காய் நன்றி. 3 பேருக்கும் நல்ல பலத்தையும் சுகத்தையும் தீர்காயுசும் தந்து ஆசீர்வதிப்பீராக. மாலை நடக்கிற ஆராதனையை ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராகப்பா. ஸ்தோத்திரம். காணிக்க பாடல் பாடின அருமையான சகோதரியை ஆசீர்வதிங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. செய்திக்கு கடந்து போகிற ஆண்டவரை எங்களை இன்னுமாய் திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்கள் இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணி வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆராதனைக்கு புதிதாக தொடர்ந்து வருகிற ஆபிரகாமையும் மனைவியும் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. காணிக்கை தசமாக கொடுத்து ஊழியத்தை தாங்குகிற நம்முடைய பிள்ளைகளை அனைவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் ரத்தஞ்சம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒருவேளை வெளியில் இருக்கிறவங்க உள்ளே வந்து உட்காரணும் என்றால் உள்ளே வந்து தயவு செய்து அமருங்கள். உள்ளே உட்கார்ந்துருக்கவங்க மறக்காதீங்க, முகக்கவசத்தை அணிந்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் அது கட்டாயமாய் மாற்றப்பட்டுள்ளது, கட்டாயமானதாய் இருக்கிறது. இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் இருந்தா என்ன நடக்கும், அவர் இருக்கணும்னா என்ன செய்யணும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பொறுமையாய் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் எழுதின புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 23 verse 14, பக்கம் எண் 252ஆம் பக்கத்தை பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. இந்த காலையிலே ஆண்டவர் நம்மத்திலே இருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இருக்கிறார் என்பதை விட உலாவி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஏன்னா சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கார். எப்படி இருக்காருன்னா பேராக இருக்கிறார். நாங்களும் கிறிஸ்தவங்க, நாங்களும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம், நாங்களும் மற்ற நேரத்தில் எப்போல்லாம் தேவையோ அப்போ ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி
சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேராய் இருக்கிறார், சில வாழ்க்கையில் ஆண்டவர் உருவமாகவே இருக்கிறார். சில வீடுகள்லாம் போட்டிங்கன்னா வீடு சின்னதாக இருந்தாலும் சிலுவை பெருசாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வீட்டு கதவு நம்ம தலை குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் சிலுவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி நமக்காக விட்டு போனது அது ஒன்று தான், அதுவும் இருக்குதான்னு தெரில. ஆனால் நம்ம வீடுகளில் சிலுவை நீங்கள் வச்சிருக்கக்கூடாது சொல்லல, ஆனால் வேதம் சொல்லுகிறது மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும், ரைட், அது உங்களோட விருப்பம், நான் விட்டுறேன். அப்போ ஆண்டவர் இருப்பதும் அல்லது அவர் ஒரு உருவமாய் அல்லது சிலையாக அல்லது விக்கிரகம் போல நம்ம வீட்டில் இருப்பதை காட்டிலும் உலாவிக் கொண்டிருப்பது அவசியமானதாய் இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உயிரோடு இருப்பார். உயிரோடு இருக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? உயிராகவே இருக்கும். உயிரோட அவங்களும் இருப்பாங்க, அவங்களும் ஜீவனோட இருப்பாங்க, அவங்களும் இயேசு கிறிஸ்துவை போலவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பார்க்க இருக்க ஒரு சில முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நம் மத்தியிலே இருப்பார் என்றால் முதல்ல அவர் நம்மளை விடுதலையாக்குற தெய்வமாய், he delivers us from all enemies, எல்லா தீமையிலும் எல்லாவித எதிரிகளிலும் எல்லாவித காரியத்திலிருந்தும் நம்மளை விடுதலையாக்குறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்ம கூட இருக்கும்பொழுது நம்மளுடைய எதிரிகளை நம்ம கையில கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆலயத்தை அல்லது நம்மளுடைய கேம்பை, நம்ம வீடை அதை சுத்தமாய் வைத்திருக்க வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. இந்த 5 காரியத்தை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எனக்கு நிறைய டைம் கொடுத்ததுனால பொறுமையாக தான் பேசுவேன், அதனால எல்லாத்தையும் முடிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ வேதம் சொல்லுகிறது, லேவியராகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கலாம். லெவிட்டிக்ஸ் 26:12 பார்க்கலாம். 162ஆம் பக்கத்துல, நான் உங்கள் நடுவிலே உலாவி, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருக்கிறீர்கள். யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறாரோ, யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார்களோ, அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் ஆண்டவர் தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காலையில நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்க மத்தியில உலாவி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். அல்லது இல்லைங்க, என் வாழ்க்கையில சந்தேகமாவே இருக்கிறது, என் வாழ்க்கையில நிரந்தரமா சொல்ல முடியல, சில நேரத்தில் என் எதிரிகளை என்னை மேற்கொள்வதை போல இருக்கிறார்கள், சில நேரத்தில் நான் விடுதலையா இல்லாதபடி அகைப்பட்டவனை போல அல்லது அடிக்கப்பட்டவனை போல இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்வீர்கள் என்றால், ஆண்டவர் இன்னும் உலாவாம உங்க வாழ்க்கையில இருக்கிறார் என்று அர்த்தம். ஆண்டவர் உலாவும் போது, மத்தியிலே உலாவும் பொழுது அவர் நமக்கு தேவனாகவும் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அதுல இன்னொரு காரியத்தை கூடுதலாய் சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கலாம். ஜெனிசிஸ் 17:1 பார்க்கலாம். ஆபிராம் 99 வயதான போது, 99 வயசான ஒரு கிழவன் கிட்ட ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இங்க பாருங்க, அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, எப்பா நான் உன் கூட இருக்கிறேன், நீ வயசாயிடுச்சு அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணிடாத, நீ எனக்கு முன்பதாக உத்தமனாய் நடக்க வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. இன்ற வரைக்கும் எல்லா திருச்சபைகளும், அது எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும், எல்லாரும் ஆபிரகாமை குறித்து பேசுகிற நோக்கம் என்னவென்றால், அவன் ஆண்டவருக்கு முன்பதாய் உத்தமனாய் நடந்தான். பிகாஸ் God was walking with him. இந்த காலையில நீ நானும் ஆண்டவர் நம்மோட உலாவுகிறார் என்றா அதோடைய வெளிப்படையான காரியம் என்னவென்றால், நம்ம விசுவாசத்திலையும் ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமனாய் நடப்போம் என்பதை காண்பிக்கிறதாய் இருக்கிறது. இப்ப நம்ம கேம்பை நல்லா சுத்தமா வைத்துக்க வேண்டியது அவசியம். கேம்ப்னா நீங்க ஒண்ணு நினைச்சு கூடாது பெருசா ஏதோ இருக்குதுன்னு. நீங்களே தேவனுடைய, அப்ப ஆலயம் சுத்தமாய் இருந்தாதான் அதுல ஆண்டவர் உலாவுகிறவராய் இருக்கிறார்.
நீங்க பழைய ஏற்பாட்டின் காலத்துல நீங்கள் ஆலயத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியன் அல்லது பிரதான ஆசாரியன் மாத்திரம் தான் போவோம். அந்த இடம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சுத்தமா இருக்கும், வேற யாரும் உள்ள போக மாட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த இடத்துக்குள்ளே உள்ளே போவதற்கு தகுதியா யாருமே இல்லை, அல்லது உள்ள போனா மறிச்சிடுவாங்க, அல்லது உள்ள போனா திரும்பி வரமாட்டாங்க என்ற பயம் இருந்தபடினால அது ரொம்ப பரிசுத்தமா இருந்தது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில அல்லது இங்கே நீ நானும் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உள்ளே வந்திருப்பார் என்றால் நம்ம வாழ்க்கையில அசுத்தமான காரியங்கள் அல்லது நம்ம வாழ்க்கையில எதிரிக்கான காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடையூறா இருக்கிற காரியங்க உள்ள வருவதற்கு என்ன பண்ணுமா? பயப்படும். உள்ள வர்றதுக்கு அப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருப்பார் என்றால் அந்த இடத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் உள்ள போவதற்கே பயப்படுவானாம். காரணம் என்னவென்றால் ஒருவேளை சிறிய அளவு ஏதாவது பாவமோ அல்லது சிறிய அளவு ஏதாவது அசுத்தமான காரியம் அவன் வாழ்க்கையில இருந்தா அவன் திரும்ப வெளியே வந்ததே கிடையாது. அவனை கட்டி வெளியே பிணமாதான் இழுப்பாங்க. ஒருவேளை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில உலாவுவார் என்றால் உங்க வாழ்க்கையில எந்த அசுத்தமான காரியமும் இருக்காத பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. ஓகே, முதல்ல இனிப்பான காரியத்துக்குள்ள போகலாம், அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலா போகலாம். வேதம் சொல்லுகிறது அவர் நம்ம கேம்ப்ல உலாவினார்னா என்ன பண்ணுவார்னா முதல்ல விடுதலை ஆக்குற தெய்வமா இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 31 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கலாம். Psalms 31:1. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். இங்க பாருங்களேன், ஆண்டவர் விடுவிக்கணும் அப்படின்னா ரெண்டே ரீசன் தாங்க, வேற எதுக்குமே ஆண்டவர் விடுவிக்கவே மாட்டார். ரெண்டு ரீசனுக்காக தான் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நீங்க உடனே நினைச்ச கூடாது நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன், நான் தினந்தோறும் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், அதனால ஆண்டவர் என்னை விடுவித்து விடுவாரா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அவருடைய நீதியின் படிதான் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். Not by our righteousness. நீ நானும் நல்லவன் அல்லது நீதிமான் என்பதற்காக ஆண்டவர் விடுவிக்கணும் அப்படின்னு சட்டமே கிடையாது. ஏனென்றால் பாவத்தில் கர்ப்பம் தரிக்கும் போதே பாவத்தில் தான் கர்ப்பம் தரிக்கிறோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில உலாவிக் கொண்டிருப்பார் என்றால் அவர் நீதிபரராய் இருப்பதனால அவர் நீதியை செய்வதனால அவருடைய நீதினாலதான் உன்னை என்னை விடுதலை ஆக்குவார். வேற எந்த ரீசனும் கிடையாது. ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கீங்க அல்லது என்ன விடுதலை வேண்டும் அப்படின்னா he is a righteous God. அவருடைய நீதியின்படியே நம்மை விடுதலை ஆக்குறவர். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். 119 சங்கீதம் 170 வசனம். 119 170. என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தரலும். இரண்டாவது பார்க்கிறோம். எதன்படி விடுவிப்பாரா? வார்த்தையின்படிதான் ஆண்டவர் விடுவிப்பார். நீங்க ஒருவேளை நான் ஒரு நல்லா பாடுறேங்க அல்லது நல்லா ஜோம் பண்ண ஆண்டவர் என்னை விடுவிச்சிட்டாரு அப்படின்னா அது திரும்பவும் அடுத்த பெரிய காரியம் வரும்பொழுது திரும்ப மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணி முடிக்கும் பொழுதுதான் பிசாசு வந்தான். நாளா வந்தான் சொல்லுங்களேன். இப்போ சிம்பிளா நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு. 3 நாள் உபவாசம் இருந்தா வல்லமை பெற்றுக்கலாம், பரிசுத்தமாயிடலாம். 7 நாள் உபவாசம் இருந்தா இன்னும் அதிகமா பரிசுத்தம் ஆகலாம். 21 நாள் உபவாசம் இருந்தா இன்னும் பரிசுத்தமாயிடலாம். 40 நாள் உபவாசம் ஆனா இயேசுவை தாண்டிடலாம் அப்படின்லாம் நமக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கு. இயேசுநாதர் 40 நாள் உபவாசம் இருந்து முடிக்கிறனால தான் பிசாசம் தான் பாத்துங்க. அப்போ உன்னை என்னைய விடுவிக்கணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், வார்த்தை மாத்திரம் தான் நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு அம்மா தொட்டபடினாலதான் விடுதலையாச்சு. மற்றபடி அவர் தம்முடைய வாயினால வந்த வார்த்தையினாலதான் விடுதலையும் சுகத்தையும் எல்லாவித அற்புதத்தையும் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த காலையில ஒருவேளை உனக்கு விடுதலை வேணும்னா ரெண்டு காரியம்தான். Do not bring your righteousness into the temple of God. உன்னுடைய தேவனுடைய ஆலயமா அல்லது உன் இருதயத்துல உன் சிந்தனையில உன்னுடைய நீதியை கொண்டு போய் வைத்து ஆண்டவரே நான் உமக்கா இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் அதை வைத்து என்னை விடுவியும் அப்படின்னா அவர் விடுவிக்கிறது கஷ்டம். ஆனா ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய நீதியின்படி நீ நீதி உள்ளதா இருக்கிறதுனால என்னை விடுவீங்க அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த காலையில விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தை எங்க வருகிறதோ அந்த இடத்துல விடுதலை வருவதாய் இருக்கிறது.
நீயும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில விடுதலை உள்ளே வருகிறதாய் இருக்கிறது. அப்படி என்றால் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டவர் உலாவுகிறார் என்றால், when God is in our midst, he will deliver us by his righteousness and by his words. அவருடைய வார்த்தையினாலையும் அவருடைய நீதினால மாத்திரம்தான் நம்ம விடுதலை ஆக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம் அவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? சத்ருவை நம்ம கையில கொடுக்கிறார். அதனால் வாசிக்கிறோம், ஐ வில் உனக்கு ஒப்பு என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் உமை புகலிடமாக கொள்ளுகிறேன். இங்க பாருங்களேன், சத்ரு கிட்ட சத்ரு அவனுடைய சத்ருவை கொண்டாந்து அவன்கிட்ட கொடுக்குறாரு ஆண்டவர். இப்போ நமக்கெல்லாம் என்ன தெரியுமா பிரச்சனை? நம்ம சத்ருவை துரத்திக்கிட்டு இருக்கோம், அப்பால சாத்தானே அப்படின்னு துரத்தின்னு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? தம்பி அவசரப்படாத. யோசுவா அவன் மோசே இறந்த பிறகு, தலைவனான பிறகு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் உன் கையில கொடுப்பேன்டான்றாரு. இவன் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அல்லது அதை சுதந்திரமா எடுத்துக்கொண்டு அதை ஃப்ரீடம் என்ன தெரியுமா பண்ணா? ராஜாக்கள் தலை மேல காலை வச்சான். பாத்துங்க, நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒண்ணுமே இல்லை, நீங்க ஒருவேளை உங்க ஊர், நம்ம ஊர்லயே இருக்கிற பெரிய அரசியல்வாதியோ இல்ல அரசாங்க உத்தியோகரோ இருக்கிறாங்க வச்சுங்களேன், அவங்க தலை மேல போய் கால் வைக்க முடியுமா? வீட்டு வாசல்லே வீட்டுக்குள்ளேயே போக முடியாது. இல்ல வீட்டுக்கு வெளியே கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு 4-5 இருக்கும், உள்ளவே போக முடியாது. ஆனா இவன் ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, தம்பி எல்லாத்தையும் உன் கரத்துல கொடுப்பேன்ட்டாரு. ஆனா இவன் பாருங்க, ஆண்டவர் தன்னோட இருப்பதை அறிந்து ராஜாக்கள் தலை மேல கையை காலை வச்சு வெட்டி தலையை துண்டா எடுத்தான். அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? நீங்க யோசிச்சு பாருங்களேன், திடீரென்று உங்கள் எதிரிகள் உங்கள் காலின் கீழே வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், எப்படி இருக்கும் உங்களுக்கு? யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும்? உங்களை குறித்து உங்களுக்கு குழி வெட்டுகிறவர்கள் திடீரென்று ஏதோ ஒரு காரணத்தினால உங்க வீட்டு வாசல்ல வந்து காலையில நின்று உங்களுடைய கையை ஏந்தி நிக்கிறாங்க, அல்லது உங்களுடைய உதவியை ஏந்தி நிக்கிறாங்க, உங்களுடைய அவசியம் தேவை அப்படின்னு நிக்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும்? உண்மையா சொல்லிட்டா, சிக்கனியா எவ்வளோ நாள் ஆடினேன், இன்னைக்கு வந்துக்கிற பத்தியா, அதன தோணும். உண்மையா சொல்லுங்களேன். சரி விடுங்க, நீங்களாம் பரிசுத்தவான்கள், ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள், உடனே வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர்னு நீங்க ஜோம் பண்ணுவீங்க. நான் அப்படி அல்ல. அப்படிதானே? உண்மைதானே? திடீர்னு யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு உங்களை குறித்து உங்களுக்கு எதிரிங்க அல்லது உங்களை குறித்து உங்களுக்கு குழி வெட்டுறவங்க திடீர்னு உங்க காலில் உங்க வீட்டு வாசல்ல நின்று உங்க தயவு வேணும் அன்னைக்கு அவன் பிழைக்கிறதுக்கு, அவன் வாழ்வதற்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா, துக்கமா இருக்குமா? நீங்களாம் பார்க்கறத பார்த்தா எப்பித்திரமாகுது, பாவம் அவனுக்கு என்ன கஷ்டமோ என் வீட்டு வாசல்ல வந்துட்டான், அவனுக்காக நீங்கள் மனதுருகி ஜெபிக்கிறதை போலவே உங்க முகபாவனை இருக்கு. நான் அப்படி அல்ல, உண்மையிலே சந்தோஷப்படுவேன். பரவாயில்ல ஆண்டவரே, இன்னைக்காவது என் சத்ருவை கொண்டாந்து என் காலின் கீழே. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்ம கேம்ப்ல இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் நமக்கு விடுதலை தருகிறவர். 2 காரியத்தில் அதை ஞாபகமா வைத்துக் கொள்ளுங்க. அதுதான் ஃபண்டமெண்டல் கிறிஸ்டியானிட்டி. ஆண்டவர் உன்னையும் என்னையும் விடுதலை ஆக்கணும்னா, 1 நீதியின்படி, 2வது என்னங்க நீங்க தூங்கி நேக்கிறீங்க, 2வது 1 by his righteousness, 2வது by his word. அவருடைய வார்த்தையின்படியும் அவருடைய நீதியின்படியும் தான் அவர் நம்மளை விடுதலை ஆக்குறவர். 2வது அவர் கொடுக்கிற காரியம் என்னன்னா, if he is in your midst, அவர் உங்கள் மத்தியில இருக்கிறார் என்றால் அவர் உன் சத்துருக்கெல்லாம் உன் கரத்துல கொடுக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். புக் ஆஃப் லூக் சாப்டர் 20 verse 42 பார்க்கலாம். நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும். இங்க பாருங்களேன், தாவீதுக்கு அவனுடைய எஜமான் அல்லது அவனுடைய ஆண்டவன் சொல்றான், எப்பா சத்துருக்களை பாதப்படிக்கு, ஆங்கில வேதத்துல வாசிப்பீங்கன்னா ஃபுட் ஸ்டூல் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த பாதப்படி அப்படின்னா என்ன தெரியுமாங்க? நீங்க எத்தனை பேர் கால் வலிக்கு ஸ்டூல் வச்சுக்கிறீங்க? யாரா வச்சுக்கிறீங்க? கை தூங்கலாம் பார்க்கலாம். 1 2 1 தானா? ஒரே ஒரு 2 பரவாயில்ல, 2 பேர் கால் வலிக்கு ஸ்டூல் அல்லது தலைகாணி வச்சுக்கிறீங்க. கால் வலி இது எப்போ பார்த்தாலும் கையில் சுமந்துன்னு வருவீங்களா? வலி வரும்போது தான் வைப்பீங்க. வலி வரும்போது தான் அதை பயன்படுத்தும். ஒன்றும் இல்லை,
இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து பைபிள் வாசிக்கிறீங்க, ஏன்னா நீங்கள்லாம் பரிசுத்தவான்கள், பைபிள் வாசிக்கிறீங்க அப்படின்னும் போது கால் வலி மறுத்துரும். என்ன பண்ணுவோம்? அந்த ஸ்டூல் எடுத்து காலுக்கு போட்டு நீட்டிக்கும். எல்லா நேரத்தையும் அந்த ஸ்டூலை கையிலே சுமந்துன்னு போகுமானா கிடையாது. எல்லா நேரத்தையும் அந்த ஸ்டூல் நமக்கு தேவையானா கிடையாது. அதுதாங்க வேதம் சொல்லுகிறது. உன் சத்துருக்களை காலுக்கு ஃபுட் ஸ்டூலாக மாத்துறாருன்னா எப்பெல்லாம் உனக்கு பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் உன் வாழ்க்கையில வலி வருகிறதோ, அப்பெல்லாம் உனக்கு கொண்டாந்து என்ன பண்ணுவாரா, உன் கால் வலிக்கு கால் எடுத்து மேலே வச்சுக்கிடான்னு யூஸ் பண்ணுவாராம். இப்போ உங்களுக்கு இது ஃபண்டமெண்டலா பேசிக்கா உள்ள போய் பார்த்துச்சுங்களேன். ஒரு வலி வருதுங்க, உங்க பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை எப்படின்னா வரட்டும். அந்த பிரச்சனை வரும்போது உங்களுக்கு எதிரி அல்ல சத்துரு உங்க காலுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக, காலை கொஞ்சம் தூக்கி மேலே வைக்கிறதுக்காக அவன் ஷோல்டரையோ தலையை கொண்டாந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உங்க நடுவில் இருந்தேன்னா அவனை அப்படிதான் கொண்டு வந்து நிறுத்துவேன்றார். அப்போ நம்ம ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்றால், நீ சத்துருவாய் எண்ணிக்கொண்டிருக்கிறத உன் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, வலி வேதனை வரும்போதெல்லாம் அவனை கொண்டு வந்து எங்க நிறுத்துறாராம்? பாதப்படியாய் பாதத்தை தூக்கி மேல வச்சு நீ ரிலாக்ஸா உட்காரத்துக்காக. எப்போ காலை தூக்கி மேல வச்சு உட்காருவோம்? கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். இல்லை அது ரொம்ப கால் வலினா கொஞ்சம் படுக்கலாம்னா தலைக்காணி அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு தலைக்காணிக்கு 2 தலைக்காணிக்கு 2 காலுக்கும் போட்டுக்கிட்டு நல்லா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உன் நடுவில் இருந்தேன்னா நீ ரெஸ்ட் எடுறா மகனே மகளேன்றாரு. ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? நம்ம தான் ஏதோ பெரிய போர்ல ஜெயிக்கிறத போல எல்லா ஆயுதங்களையும் சுமந்து கொண்டு நம்ம போருக்கு போயினுக்கிறோம். அவரு என்ன சொல்றாரு? நீ நல்லா பொறுமையா ரெஸ்ட் எடுறா, காலை நீட்டி உன் சத்ருவை பாதப்படியாய் வைத்திருக்கிற அவன் தலை மேல உன் காலை வச்சுக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் ஓய்வெடு, நான் உன் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறேன். இந்த காலையில எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஓய்வு தேவை அப்படின்னு எனக்கு தெரியல. அல்லது எத்தனை பேருக்கு ஆண்டவரே எனக்கு அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் இந்த நேரத்தில் வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க தெரியல. ஆண்டவர் இன்றைக்கு அதை செய்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது ஆண்டவர் வேற யாருக்குமே சொல்லங்க. எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், புக் ஆஃப் ஹீப்ரூஸ் 1:13 பார்க்கலாம். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாகி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? இங்க பாருங்களேன், ஆண்டவரே இதை யாருக்கு சொல்றாரு அப்படின்னா அவருடைய பிள்ளைகளுக்கு தான். தூதனுக்கெல்லாம் கிடையாது, தூதர்களுக்கெல்லாம் கிடையாது. இப்போ தூதர்கள்லாம் கிடையாது. ஏன் தெரியுங்களா? தூதங்களுக்கு ரெஸ்டே கிடையாதான். அவங்களுக்கு இரவும் பகலும் நம்மை பாதுகாப்பது அவங்களுடைய தலையான கடமை. ஆனா நமக்கு என்ன கடமை தெரியுமா? இரவும் பகலும் ஓயாம அவரை துதித்து கொண்டிருப்பது நம்மளுடைய கடமை. ஆனா நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம், ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீயும் நானும் அருமையாய் இருப்பது அவருக்கு பார்வையில அருமையானதாய் இருக்கிறது. ரைட். இப்போ எதிரியை கொடுக்கிறேன் அப்படின்னா எப்படி கொடுப்பார் என்றால், நீங்க வீட்டில் போய் பொறுமையாக வாசிக்கொள்ளுங்க. எல்லா வசனத்தையும் வாசிப்பதற்கு நேரம் இருக்காது. முதலாவதாக காரியம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நீங்க வீட்டில் போய் பொறுமையாக வாசிக்கொள்ளுங்க. ஜெனிசிஸ் 14:20 பார்ப்பீங்கன்னா, சத்துருவை உன் கையில கொடுப்பேன் அப்படின்றார். இப்போ உன் சத்துருவை உன் கையில கொடுப்பேன் அப்படின்னா அவனால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு வந்து உன்னுடைய கரத்துல நீ அவனை போஷிப்பதை போல, நீ அவனுக்கு உதவுவதை போல, நீ அவனுக்கு எஜமானா இருப்பதை போல, அல்லது நீ அவன் மேல முழு கண்ட்ரோலை எடுத்து அவனை நடத்துவதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் உனக்குள்ளே உலாவுவார் என்றால் அதை தருகிறவராய் இருக்கிறார். இப்ப ஆண்டவர் உலாவுறாரு அப்படின்னா ஃபுட்ஸ்டூலா மாத்தணும், சத்ருவை உன்னுடைய பாதப்படியா மாத்தணும் அப்படின்னா முதல்ல உன் கையில கொடுக்கிறார். நீ வச்சுக்கடா, அவனை என்னன்னா பண்ணு. நீ அவனுக்கு சோறுனா போடு, பட்னினா போடு, இல்ல அவனை வாட்டி வதக்கு, என்னன்னா பண்ணு. உன் கையில கொடுக்குற, நீ என்ன பண்ணுமோ பண்ணு. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் அப்படி உங்க சத்ரு உங்க கையில கொடுத்தா, வேதம் சொல்லுகிறது, உன் சத்ருக்களை ஸ்நேகி, லவ் யுவர் எனிமீஸ். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது? உடனே போய் அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்கி அவனை கொண்டாந்து அமுக்கி
காலும் கீழே உட்கார்றா, அது நம்ம வேலை இல்லை, அது அவர் செய்யற வேலை. முதல்ல உன் வாழ்க்கையில உன் சத்ரு உன் கையில வரானாலே ஒன்று நினைச்சுக்கோ, he lost everything in his life. அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தவனாய் உன் கையில ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவனுடைய பிடரிய உன் கையில கொடுப்பாராம். பிடரினா நெக்க, கழுத்தை. ஆதியாகமம் 40:8 49:8 ஜெனிசிஸ் சொல்றாரு, அவன் கழுத்தை உன் கையில கொடுப்பார். இப்பதான் கோழியோ ஆடியோ கோழியோ எல்லாம் கழுத்தை வெட்டுறாங்க. அப்புறம் என்ன நம்ம பண்ணுவாங்க, கழுத்தை முறிச்சு உருவிடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. அப்போல்லாம் கோழி வெட்டுறதுனா கழுத்தாடி முறுக்கி தலையை தனியாக எடுத்துருவாங்க. இப்போ இருக்கிற கோழி அப்படிலாம் தேவையில்லை, நகத்தில் நவந்தாலே வந்துடும் அந்த எலும்பு. அவ்வளோ ஸ்டெராய்ட்ஸ் அதில் இருக்குது, அதனால் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் எங்கே கேட்குறீங்க. சரி, இப்போ வரலாம். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு சத்துருவை கொடுக்கும்பொழுது எப்படி கொடுக்குறாருன்னா, உங்கள் கையில் கொடுப்பது மாத்திரமல்ல, அவனுடைய பிடரிய கழுத்தை உங்கள் கையில் கரெக்டாக கொடுத்துறாரு. இப்போ அவனுடைய கழுத்து யார் கையில் இருக்குது? நீங்கள் என்ன பண்ணலாம், நினச்சா அழுத்தலாம், இல்லைன்னா விடலாம், இல்லைன்னா அதில் ஒரு பெல்ட்டை மாட்டி நாயை வலிச்சுன்னு போகிற மாதிரி நீங்கள் தரன்னு இழுத்துன்னு போகலாம், என்ன வேணா பண்ணலாம். காரணம் என்ன தெரியுமா, அவர் உன்னோட உனக்குள்ளே உலாவி கொண்டிருப்பார் என்றால் எதை வேணா செய்யறதுக்கு ஆண்டவர் உனக்கு அதிகாரத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஆனால் நீயும் நானும் அவர் உலாவ விடுறோமா அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ ரெண்டாவது காரியம் சொல்ல, முதல்ல கையில் கொடுக்குறாரு, அதுவும் சும்மா கொடுப்பதில்லை, அவன் கழுத்தை கொண்டது பிடரியை கொண்டது கையில் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் பொறுமையாக வாசிக்கொள்ளுங்க. யாத்ராகமும் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், எக்ஸடஸ் 23:22 பார்ப்பீங்க. அப்படின்னா அவர் சொல்றாரு, எப்பா உன் கையில எவமான கழுத்தெல்லாம் இருக்குதோ அவன் உனக்கு எதிரி இல்லை, எனக்கு எதிரின்றார். உனக்கு மாத்திரம் எதிரி அல்ல, எனக்கும் அவன் எதிரிடான்றார். இப்போ என்னதான் நீங்க எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எவனெல்லாம் நீ எதிரியா பிடிச்சிட்டு இருக்கியோ, நீ எதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கியோ அதுக்கெல்லாம் ஆண்டவர் எதிரியா இருக்கிறார். இதை நல்லா திரும்ப சொல்றாங்க, நீங்க எதெல்லாம் கையில பிடிச்சி நிற்கிறீங்களோ அதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, எதிரியாய் இருக்கிறார். இப்ப நீ உன் சத்துருவை பிடிச்சிட்டு சத்துருவுக்கு ஆண்டவர் எதிரி. அப்ப நீ எதை பிடிச்சிருக்க அப்படின்றத அப்புறமா பொறுமையா பார்க்கலாம். என்னாகும் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்க்கும்போது நம்பர்ஸ் 10:35 பார்க்கும்போது சொல்றாரு, உன் எதிரி கையில் இருக்கிறவனை ஆண்டவர் சிதறடிக்க செய்கிறவராயிருக்கிறார். சிதறடிப்பது என்றால் என்ன தெரியுமாங்க, வீட்டில் ஒரு 3 வயசு குழந்தைய தனியாக ஒரு 10 நிமிஷம் ஒரு ரூமில் விட்டுட்டு பாருங்களேன், அதுக்கப்புறம் அந்த ரூமில் போய் பார்த்தா எப்படி இருக்கும், எல்லா பொருளும் வச்ச மாதிரியே இருக்கும். அப்படின்னா குழந்தை ஏதோ தப்புன்னு அர்த்தம், குழந்தைக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மின்னு அர்த்தம். அப்படி தானே, பொருள் அப்படியே இருக்கும். 3 வயசு குழந்தைய விடுங்க, 30 வயசு குழந்தைய இந்த காலத்தில் வீட்டில் வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்குமா? சொல்லுங்களேன், எப்படி இருக்கும்? எல்லா பொருளும் எங்க இருக்குதுன்னு அந்த குழந்தைக்கும் தெரியாது, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. இன்றைக்கு ஆண்டவர் சத்துருக்களை சிதறடிப்பேன் என்றால் அப்படிதான், அவன் இருக்கிற இடம் கூட தெரியாத அளவுக்கு அவனை சிதறடிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒன்று நல்லா நினைச்சு பாருங்களேன், அவர் எதிரியை கையில கொடுக்கறது மாத்திரம் அல்ல, கழுத்தை கொடுக்கறது மாத்திரம் அல்ல, அவனை சிதறடிக்க செய்கிற தெய்வமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 27 ஒன்று சொல்லுகிறது தெரியுமா, அவன் முதுக உனக்கு காட்டுற அளவுக்கு ஓட விடுற தெய்வமாகிறான். He will turn back and run away. திரும்பி பார்க்காம ஓட விடுறவர். எதிரிகளை ஆண்டவர் உன் வாழ்க்கையில திரும்பி கூட பார்க்காத அளவுக்கு ஓட வைக்கணும்னா பேசிக் என்ன வேணும், உன் வாழ்க்கையில ஆண்டவர் உலாவ வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. God should be in your midst. இதெல்லாம் நடக்கணும்னா அடுத்து இன்னும் 2-3 காரியங்கள் அதிலே இருக்கிறது, நான் சொல்லி முடிச்சிடுறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் எதிரிகளை இல்லாமே பண்ணிடுவாராம். இல்லாமே பண்ணிடுவார். உன் வாழ்க்கையில இல்லாத அளவுக்கு எதிரிகளை துரத்து விடுவேன் என்றார். அதிலே உபாகமம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு வழியா வரவனை 7 வழியா துரத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்களேன், முதல்ல நம்மளை விடுதலை ஆக்குறவர், ரெண்டாவது நம்ம எதிரிகளை
ஒன்று கையில் கொடுக்குறாரு, கழுத்தை கொடுக்குறாரு, இல்லைன்னா அவனை துரத்த விடுறாரு. உன்னுடைய எதிரியா அவருடைய எதிரியா, நீ எதை கையில் பிடிச்சிட்டு இருக்க அவருடைய எதிரியா எண்ணுகிறார். அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் உன்கிட்ட உலாவினான். ஆண்டவர் உன் வாழ்க்கையில உலாவுவார் என்றால் நீங்கள் அவருடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். இதெல்லாம் நடக்கணும் என் வாழ்க்கையில, இதெல்லாம் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்கணும் அப்படின்னா முதல் காரியம் என்ன தெரியுமாங்க? இப்பதான் முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள வருகிற முதல் காரியம் தெரியுமா? கீப் யோர் கேம்ப் ஹோலி. உன்னுடைய தேவாலயத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. இன்றைக்கு நாகரிக உலகத்துல அல்லது டெவலப் ஆயிடுச்சு என்று சொல்லி நம்மை நாமே ஏமாத்திக் கொண்டு நம்ம கேம்பை, தேவாலயத்தை அசுத்தமாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லது ஆண்டவர் உலாவ முடியாத, அல்லது ஆண்டவர் உள்ளே வந்தாலும் காணும் பொழுது அது அசுத்தமான காரியமாய் மாறிவிடுகிறதா இருக்கிறது. அதனால தாங்க பிரச்சனையே என்ன தெரியுமா? எதிரி நம்மளை மேற்கொள்ளுகிறான். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பிடிபட்டு கொள்ளுகிறோம். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஐசையா 1:21 பார்க்கலாம். உண்மையுள்ள நகரம், இங்க பாருங்களேன், உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, எப்படி வேசியாய் போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்களேன், வேத வசனம் ரொம்ப அருமையாய் எழுதுகிறது. நம்ம பார்க்கிறோம். நீங்க சொல்லலாம், ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உண்மையா இருந்ததுப்பா, நான் உள்ள வந்த பொழுது, நான் வாச கதவை தட்டின பொழுது, என் சத்தத்தை கேட்டு திறந்த பொழுது, நாங்க பரிசுத்தாவியானவர், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு உள்ள வந்த பொழுது அது உண்மையுள்ள நகரமாய் இருந்தது, உண்மையுள்ள தேவாலயமாய் இருந்தது. எப்படி என்னவாயிடுச்சா? வேசித்தனமாய் மாறிவிட்டது. இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் நம்ம வாழ்க்கையில பலவிதமான காரியங்களை செய்ய முடியாத காரியம் என்ன தெரியுமாங்க? we are become like a harrods. வேசித்தனமான காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்தபடினால ஆண்டவர் உள்ளே உலாவ முடியாம அவர் அங்கேயே முடங்கி இருக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் எழுந்து நம்ம வாழ்க்கையில போராட முடியாம, நம்ம எதிரிகளை நம்மளுடைய கரத்துல கொடுக்க முடியாம, நம்ம அடைப்பட்ட இடத்துல விடுதலையாய் வெளியே கொண்டு வர முடியாம ஆவிக்குரிய வாழ்க்கை வேசித்தனத்திற்கு ஒப்பனையாய் மாறிவிட்டது. இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகுவது என்றால், அல்லது வேசித்தனம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வெளியே போகணும் அப்படின்னா பரிசுத்தாவியானவர் மீண்டும் ஒரு முறை உங்க வாழ்க்கையில வர வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. நீங்க யோசிக்கலாம், என்னடா இவ்வளவு கடுமையா சொல்றாரு? இதுதாங்க உண்மை. வேசித்தனம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கும் என்றால் நான் சொல்றேன் கேளுங்க, எந்த காரியமும் உன் வாழ்க்கையில விடுதலையாய் செய்யவே முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. உன் சத்துரு உன் தலை மேல காலை வச்சு உட்கார்ந்து இருப்பான். உன் சத்துரு உன்னை நிர்மூலமாக்கி அவனுடைய ஃபுட்ஸ்டூலா உன்னை மாத்தி வைத்திருப்பான். ஆண்டவர் உன் வாழ்க்கையில உலாவவில்லை என்றால் உன் வாழ்க்கை வீணாக போய்விடுகிறதா இருக்கிறது. அந்த வசனத்தை திரும்ப கடைசியா வாசித்து முடிக்கலாம். நீதி அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, அது நியாயத்தினால் நிறைந்திருந்தது. ஒரு காலத்துல நியாயத்தினால் நிறைந்திருந்தது. நீய நானும் ஆண்டவருடைய சமூகத்துல வரும்பொழுது ஆண்டவரை ஆராதிப்பதில், ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ்வதில், விசாரிப்பதில் நியாயத்தினால் நிறைந்திருந்தது. இன்றைக்கு அந்த நியாயம் எங்கே? அநியாயமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது, நான் உங்களை சொல்லல, தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நீய நானும் அநியாயமாய் இருப்பாம் என்றால் வேதம் சொல்லுகிறது வேசித்தனம் உள்ளே வந்து விட்டது. வாசி முடிச்சிருந்தது. நீதி அதில் குடிகொண்டிருந்தது, நீதி அதுக்குள்ளே குடியிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர், அது குடிகளோ கொலைபாதகர்களாய் மாறிவிட்டார்கள். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள், நம்ம திருச்சபையில சொல்லல, பொதுவா சொல்றேன், அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் they want to do kill others, அநேகரை எப்படியாவது விழுங்கலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்திலே பாவத்தை வைத்துக் கொண்டு, உள்ளத்திலே வஞ்சகத்தை வைத்துக் கொண்டு, உள்ளத்திலே அநேக ஆவிக்குரிய காரியங்களுக்கு எதிரான காரியங்களை கையில பிடிச்சு கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்க வேதம் சொல்லுகிறது, நீ கையில பிடிச்சிருக்கிற அந்த காரியத்திற்கு ஆண்டவர் எதிரியாய் இருக்கிறார். இப்ப நீ எதை பிடிச்சிருக்க அப்படின்றத ஆராய்ந்து பார்த்துக்கொள். ஒருவேளை நீ உலகத்தை கையில வைத்திருப்பாய் என்றால் உனக்குள்ளே உலாவுகிற ஆவியானவர் அதற்கு எதிரியாய் இருக்கிறார். ஒருவேளை நீ பாவமான காரியங்களை கையில பிடிச்சு கொண்டிருக்கனா ஆண்டவர் அதுக்கு எதிரியாய் இருக்கிறார். ஒருவேளை நீ உலகத்தில் இருக்கிற
அழிந்து போற பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கையில பிடிச்சிருக்கனா ஆண்டவர் அதற்கு எதிரியாயிருக்கிறார். இப்ப நீ எதிரிய பிடிச்சிருந்தா அவர் உன் எதிரிய அவருடைய எதிரியா எடுக்கிறார். ஆனா உலகத்தை பிடித்துக் கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக காரியங்களை, சாபமான காரியங்களை பிடித்துக் கொண்டிருப்பாயா என்றால் ஆண்டவர் அதற்கு எதிரியாகவே இருக்கிறார். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் they are selling the temple of God for nothing. ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனுடைய ஆலயத்தை ஒன்றுமே இல்லாத அற்பமான காரியத்துக்கு வித்து போடுகிறவர்களாக இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லை. ஏங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கம்மியாயிடுச்சு? ஏன் ஆண்டவர் தேட மாட்டீங்க? ஏன் ஆலயத்துக்கு நேரத்துக்கு வர மாட்டீங்க? ஏன் எல்லா கூட்டங்களில் பங்கு பெற மாட்டீங்க அப்படின்னா நம்ம வைக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமாங்க? வேலை பிஸி, அல்லது எனக்கு வேற ஒரு இடத்துல முக்கியமான வேலை இருக்கு, வருமானம் இருக்கு. வேசித்தனமான காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவர் அதற்கு எதிரியாய் நிற்கிறார். இந்த காலையில அருமையான தேவ ஜனமே, நீய நாணம் அப்படி இல்லாதபடி ஆண்டவர் உள்ளே உலாவுகிறவராய் நீய நாணம் மாற வேண்டியது அவசியமானவதாய் இருக்கிறது. Let us keep our temple, let us keep our camp holy. நம்மளுடைய கேம்பை பரிசுத்தமாய் வைத்தா நீய நானும் வேதத்தின்படி ஆண்டவர் நமக்குள்ளே உலாவுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். ஐசையா 52:1 பார்க்கலாம். எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தெரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இங்க பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நான் உள்ள இருக்கும்பொழுது, நான் உன் வாழ்க்கையில உலாவி கொண்டிருக்கும் பொழுது, நீ அலங்கார வஸ்திரங்களை தரித்து கொண்டிருக்கும் பொழுது அசுத்தமான காரியங்கள் உன் வாழ்க்கையில வரவே முடியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? we do not give the time for the Holy Spirit, we do not give any space for the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு நேரத்தையோ இடத்தையோ கொடுக்காதபடினால நம்ம மேல இருக்கிற அலங்காரமான வஸ்திரம் ஒண்ணு ஒண்ணா அவுந்து கீழே போய்கொண்டே இருக்கிறது. அலங்கார வஸ்திரம் என்றால் நீங்க பொறுமையா வாசிக்கலுங்க. எபேசியர் 6 அதிகாரம் 14 தொடங்கி சொல்லுகிறது, உண்மை, நீதி, சத்தியம், சமாதானம், விசுவாசம், ரட்சிப்பு என்ற ஒவ்வொரு வஸ்திரமாய் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஒன்று ஒன்றாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லாத்தையும் ஒரே நாள் போத்துவது கிடையாது. நீங்க துணி போடும் போது எல்லா துணியை தலைமையில போட்டுனா உங்க உடம்புல ஊந்துருதா? சொல்லுங்களேன். முதல்ல ஒன்று போடணும், உள்ளாடைகள் போடணும், அப்புறம் பேண்ட்டை போடணும், சொக்கா போடணும், பேண்ட்டை போடணும், சொக்காவை இன் பண்ணணும், சாக்ஸை போடணும், ஷூவை போடணும், முடிஞ்ச தலைக்கு ஒரு தொப்பியை போடணும். தொப்பியை போட்டு மேலே எல்லாம் போட்டோன்னே வந்துருமா அப்படின்னா வராது. முதல்ல ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் சிறந்தவர்களாக இருக்கணும், நீதிக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும், சமாதானத்துக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். இப்படி ஒன்று ஒன்றா அலங்கார வஸ்திரங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த காலையில நீய நானும் அந்த வஸ்திரங்களை ஒன்று ஒன்றா வேசித்தனத்தை முன்வைத்து எல்லாவற்றையும் விலையை விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம். கடைசியில எதுவுமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? நிர்வாணமாய், பார்ப்பதற்கு அலங்கோலமாய், பிசாசு நம்மளை மேற்கொண்டு நம்மை நசிக்க நாசமாக்கி அமைதியா ஒரு புழ்ச்சியை போல உட்கார வைத்து வருவான். இன்றைக்கு நீ அதுல இருந்து எழுந்து வரணும், நீ அதுல இருந்து விடுதலை ஆகணும். நான் இனி என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை உலாவ நான் விடுவேன், பரிசுத்த ஆவியானவரின் வாழ்க்கையில உலாவட்டும் அப்படின்னு நீ சொல்லுவாய் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் உன் எதிரியை உன் கரத்துல கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலையில ஒருவேளை சத்தியம் கடினமானதா இருந்தாலும் அதுல உண்மையான காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? if you want deliverance, if you want your enemies in your hand, make God in your midst. அடுத்த ஒரே ஒரு காரியத்தை வாசி முடிக்க போறோம். ஏசாயா 52 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம். புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடமிட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் யாருடைய பாத்திரத்தை சுமக்கிறோமா? கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறோம். கர்த்தருடைய பாத்திரம் என்பது என்ன தெரியுமாங்க? வேத வசனமாய் இருக்கிறது. அப்ப நீ நானும் அசுத்தமான காரியத்திலிருந்து புறப்பட்டு ஓட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. God says twice in the Bible it is more important. 2 முறை சொல்லுகிற காரியங்கள் ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது புறப்படு புறப்படு அப்படின்னா உடனே இப்பவே
உடனடியா ஒப்பு கொடுத்து அசுத்தமான காரியத்திலிருந்து நீ நானும் விடுதலை ஆவோம் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில உலாவுகிறவராயிருக்கிறார். இல்லைங்க, நான் இன்னமும் அப்படியேதான் இருப்பேன், நான் நீ எவ்வளவு சத்தியம் பேசினாலும் எவ்வளவு சத்தியத்தை போதித்தாலும் நான் இந்த காதல அந்த காதலை விட்டுடுவேன் அப்படின்னு நீ அமர்ந்து கொண்டிருப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில ஒரு நாள் வரும் சத்துரு உன் தலை மேல காலை வைத்து அமர்ந்து இருப்பான். ஆனால் இன்றைக்கு நீயும் நானும் அப்படி அல்ல, சத்தியத்தை அறிகிறோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்குறதா இருக்கிறது. சத்தியம் எப்போதும் ஒருபோதும் செய்ய வேண்டியதை செய்யாம திரும்பவே திரும்பாது. அப்படி என்றால் நீ நானும் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில உலாவும் பொழுது, அசுத்தமான காரியங்களை விட்டு ஓடும் பொழுது நீ நானும் ஆண்டவருடைய பாத்திரமாய் இருக்கிறோம். We carry the word of God, we carry the salvation, we carry the witness for God. ஆண்டவருக்கு சத்தியமாய் சாட்சியாய் வார்த்தையாய் நீ நானும் சுமந்து கொண்டு போகும்பொழுது ஆண்டவர் நம்ம எல்லா காரியத்திலும் முன்னோடியாய் வைக்கிறார். உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் ஒன்றே சென்றதோ அந்த இடம்லாம் எப்படி மாறுது? விடுதலையானதாய் மாறியது. யோசுவா தலையெடுத்த பொழுது, யோர்தானை பிளக்க வந்த பொழுது, யோசுவா ஒன்னும் மோசேயோட கோலை வச்சு போலகல. தெரியுமா உங்களுக்கு? உடன்படிக்கை எடுத்துட்டு போனவங்க காலை வச்சாங்க, யோர்தான் ரெண்டா பிளந்தது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் யோசுவாவுடன் இருந்து யோர்தானை, உடன்படிக்கை சுமந்து சென்றவர்கள் சுத்தமானவர்களாக இருந்தபடினால முன்பதாக இருந்த யோர்தானும் வழிவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலையில நீயும் நானும் ஆண்டுடைய பாத்திரமாக இருக்கிறோம். Are we faithful to it? நீயும் நானும் அதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16-18 வரைக்கும் வாசம் முடிக்கலாம். 2 Corinthians chapter 6 verse 16 to 18 பார்க்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அருமையா சொல்றார் பவுல், சொல்றாரு, எப்பா தேவ ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்மதம் என்ன? If you are the temple of God, there should not be any idols inside you. நீ தேவனுடைய ஆலயமா இருப்பாய் என்றால் உனக்குள்ள விக்கிரகம் வரவே வராது. விக்கிரகம் என்பது இந்த உலகத்தில் மனிதனால் படைக்கப்பட்ட காரியங்கள் அல்லது மனிதனால் காணப்படுகிற காரியங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட காரியங்கள். நீங்க எதை வேணா வச்சுக்கலாம், சிலையை வச்சுக்கலாம், காரியங்களை வச்சுக்கலாம், அல்லது சம்பிரதாயத்தை வைத்துக்கலாம், பழக்கங்களை வைத்துக்கொள்ளலாம். இதனெல்லாம் மனிதர்கள் உண்டாக்கினது. அப்ப நீ தேவனுடைய ஆலயம் என்றால் விக்கிரகங்கள் உள்ளே வருவதற்கு அனுமதியே இல்லை. வாசிப்பது தொடர்ந்து. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன், அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். பாருங்களேன், ஆண்டவர் சொல்றார், எப்பா நான் உங்களுக்குள்ள உலாவுகிறேன், நான் உங்களுடைய தேவனாய் இருக்கிறேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று, அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய். இப்ப யோசிச்சு பாருங்களேன், when you are the temple of God, God moves inside you. உங்களுக்குள்ளே ஆண்டவர் உலாவ வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. உயிரோட இருப்பது வேற, உலாவது வேற. சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கப்பல்ல தூங்கின மாதிரி தான் தூங்கிட்டு இருக்காரு. படகுல சீசர்களை போலாம் அந்த பக்கம் அப்படின்ட்டு என்ன பண்றாராம், கொஞ்ச நேரம் தலை சாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அவர் செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். தூங்கினார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த முட்டா பசங்களுக்கு தூங்குறது யாருன்னு கூட தெரியாம அவரை போய் எழுப்பிட்டாங்க ஒரு சூறாவளி வந்த போது. அப்படித்தானே பண்ணாங்க. ஆனா அவர் சும்மா தான் படுத்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையில என்ன பண்றாருன்னா சும்மா தான் படுத்துட்டு இருந்தாரு, சும்மா தூங்கிட்டு இருக்காரு. அவர் எழுந்து உலாவின பொழுது எந்தவித காரியமும் நம்ம வாழ்க்கையில வராது இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அடுத்து கடைசியா வாசம் முடியும். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், நீங்க அவங்க நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்களேன், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, you are the temple of God. நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளே உலாவி வருவார் என்றால், ஆண்டவர் உங்களுக்குள்ளே being moving inside you னா நீங்க உங்க இடம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. If you keep it holy, then all the deliverance, all the enemies are given into your hand.
உங்களுடைய எதிரிகளும் உங்களுடைய விடுதலையும் ஆண்டவர் உங்களுடைய கரத்துல கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த காலையில நீய நான செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. நம்ம ஆலயம் சுத்தமா இருக்கிறதா? ஆலயம்னா இந்த செவுரு சொல்லல, நீயும் நானுமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது, ரட்சிப்பு நமக்குள்ள இருக்கிறது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில ஊடுருவி உங்களை காணும் பொழுது அவர் உங்களை விடுதலை ஆக்குவதற்கான தருணத்தை இழந்துடாதீங்க. இருந்த இடத்துல கண்களை மூடி, எந்த இடத்துல ஆவியானவர் உங்களோட பேசினாரோ அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில அசுத்தமான காரியங்களை விரட்டி அடிக்க, அதிலிருந்து விலகி ஓட, உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள இது ஒரு நல்ல தருணமாய் இருக்கிறது. இது ஒரு அருமையான தருணம். எல்லாரும் கண்களை மூடி இருக்கலாம். சத்தியத்தை நீங்களும் நானும் கேட்டிருக்கிறோம். இனி நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துலையும் அகப்பட்டு கொள்ளாதபடி அல்லது சிறைப்பட முடியாத அளவுக்கு விடுதலையாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய நீதியின்படி உன்னை விடுதலையாக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். உன்னை என்னை அவர் விடுதலையாக்க காத்து கொண்டிருக்கிறார். Because he is a righteous God. உன்னை என்னையோ வார்த்தையினால விடுதலையாக்குவேன் என்று அவர் வாக்குறுதி ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார். இன்றைக்கு சொல்றாரு, என் வார்த்தையின்படி நீ கேட்டு நடப்பாய் என்றார். If you become holy, he will deliver you from all evil. உன்னை விடுதலையாக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உன் சத்துருக்கள் உன்னை விட பெரியவனாய் இருந்தாலும், உன்னை விட அதிகமா பெருசா பார்க்க பயமா இருந்தாலும், நமக்கு முதல்ல கேட்கும் பொழுது ஆமாங்க சத்துரு என் பாதப்படியா வேணும், அவன் என் ஃபுட்ஸுலா இருக்கணும், அவன் கழுத்து என் கையில இருக்கணும், அவனை சங்கிலி போட்டு நான் இழுக்கணும், இதெல்லாம் நல்லதுதான். ஆனா உன்னுடைய கேம்ப் சுத்தமா இருக்கிறதா? உன்னுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே உண்மையுள்ள நகரமாய் இருந்தது, நீதி அதற்குள்ளே குடியிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுதோ வேசித்தனமும் கொலைக்கார வஞ்சகமான காரியமும் கொலை பாதகரும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருவார் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிரான காரியங்களை இப்பொழுது நிர்மூலமாக்குவதற்கான நேரமாயிருக்கிறது. Let us give to the God. ஆண்டவரே எனக்குள்ள உலாவுங்கப்பா, ஆண்டவரே எனக்குள்ள உலாவுங்கப்பா என்று நீய நானே கேட்கும்போது இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே உலாவுகிற தெய்வமாய் இருக்கிறார். When he moves, he cleans us. அவர் உள்ளே உலாவும் பொழுது நம்மை சுத்திகரிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நீய நானும் ஒரு வீட்டுக்குள்ள போய் புழங்கணும் அப்படின்னா அந்த வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணுவோம். என்னைக்கோ ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ள போய் வரோம், வருஷத்துக்கு ஒரு நாள் அதை பத்தி கண்டுக்க மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான், வருஷத்துக்கு ஒரு தடவை உன்னுடைய ஆவிக்குறையில வாழ்க்கையில வருவார்னா கண்டுக்க மாட்டாரு. தினந்தோறும் அவர் உலாவுவார் என்றார். இன்றைக்கு உன்னை சுத்திகரிக்கிற நேரமாய் இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, இந்த காலையிலே நீ நானும் ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நித்தமும் நம்மை விடுதலை ஆக்கிறவர், நித்தமும் நம்ம எல்லா தீங்கிலிருந்து விடுதலை ஆக்க காத்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நீ நானும் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நீ நானும் அதுக்கு தயாரானவர்களாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. உனக்குள்ளே வாசம் செய்கிறவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? Does he moves inside you? Does he cleans you? Does he delivers you and bring your enemies as a footstool? உனக்குள்ளே உலாவுகிறவர், உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவர் அவர் ஆவியானவர். அவர் எந்த நாளும் என்னை விட்டு விலகாதவர். நம்மை விடுவிப்பது அவருடைய வேலையாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அருமையான தேவச்சனமே, இந்த காலையிலே நம்ம வந்தவர்கள் வெறுமையாய் போவாதபடி, ஆண்டவரே என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கற்புள்ளவனாய், மாசற்றவனாய், கரையற்றவனாய் என்னை மாற்றுங்கப்பா என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமா இன்னைக்கு உன்னை மீண்டும் ஒரு முறை பரிசுத்தவானாய் மாற்றி மகனே மகளே என்கிற பட்டத்தை ஆண்டவர் தர
வல்லமையாய் இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இந்த காலையிலே நீயும் நானும் வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடி let us be cleaned. ஆண்டவரே என்னை சுத்தமாக்குங்கப்பா, ஆண்டவரே என்னை சுத்தமாக்குங்கப்பா என்று கேட்கும்பொழுது நிச்சயமா ஆண்டவர் சுத்தமாக்குறவராய் இருக்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஆண்டவரே ஒப்பு கொடுப்பா, ஆண்டவரே உங்க சித்தம் போல என்ன சுத்தம் பண்ணுங்கப்பா என்று கேட்போம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே. இந்த நேரத்துல வாயை திறந்து அறிக்கையிட வேண்டிய விஷயத்தை, ஆண்டவரே நான் இந்த இடத்துல அசுத்தமான காரியம் வாழ்க்கையில ஓட்டிக்கிட்டு இருக்கிறது, என்னை விடுதலையாக்குவப்பா என்று கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உன்னை விடுதலையாக்குறவராயிருக்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரும் நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. என்னுடைய எல்லாவற்றை நீக்கி உம்மை மட்டும் பார்ப்பதற்கு எனக்கு கத்துத்தாங்கப்பா என்று கேளுங்க. He will teach you. ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே உனக்கு எனக்குள்ளே வாசம் செய்கிறவர், அவர் பரிசுத்தராயிருக்கிறார். சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. காலையிலே நீ ஒப்பு கொடுத்து ஆவியானவர் என்னை சுத்தமாக்கட்டும், எனக்குள்ளே உலாவட்டும் என்று நீ இடம் கொடுத்திருப்பாய் என்றால் இன்றைக்கு உன் வாழ்க்கையில விடுதலை, இன்றைக்கு உன் சத்துருக்களை ஆண்டவரின் காலின் கீழே கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய நீதியின்படி உனக்கு விடுதலை தருகிறவர், இன்றைக்கு அவருடைய வார்த்தையின்படி உனக்கு விடுதலை கொண்டு வருகிற தெய்வமாய் இருக்கிறார். Never ever before இப்படிப்பட்ட விடுதலையை நீ கண்டிராத அளவுக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில விடுதலை கொண்டு வருகிறவர். அவர் நல்லவர், அவர் சொல்ல நினைத்ததை இன்றைக்கு நம் வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும்பா. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் அசுத்தமான காரியங்களை விட்டு விலகவும் பரிசுத்தாவினை எங்கள் வாழ்க்கையில உலாவுவதற்காய் எங்களை இடம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்குள்ளே வாங்கப்பா, உலாவுங்க, எங்களை சுத்திகரிங்க, எங்களை உண்மையிலே பரிசுத்தவான்களாய் மாற்றுங்க. முத்தரித்து உம்முடைய பிள்ளையாய், மகனாக மகளாக என்று கூப்பிடுற அளவுக்கு எங்களை வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலையில் சத்தியத்தை கேட்டு யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினால் உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை மாற்றுங்க கேட்டவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவங்க சத்துருக்கிற காலின் கீழே கொண்டு வாங்கப்பா. வார்த்தையின்படி சத்தியத்தின்படி அவர்களை விடுதலை ஆக்குங்கப்பா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பு பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் அவர் நம் தேவனாய் இருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாலையில் ஆராதனை இருக்கிறது, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்கிறது.